மனித பிறவி. இப்போ நான் ஒரு மனுஷன், நான் இருக்கிறேன். என்னோட நான் வாழும்போது சுதந்திரமாக வாழ்ந்தேன். என் மனம் என்ன விரும்பிச்சோ அதுபடியெல்லாம் நான் வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கையில் எனக்கு பல விதத்தில் துன்பங்களும் வந்தது, பல விதத்தில் இன்பங்களும் வந்தது. இது ரெண்டுமே அனுபவித்தேன். ஆனால் அது துன்பமாக இருந்தாலும் அது இன்பமாக இருந்தாலும் என்னோடவே அழிஞ்சு போச்சு இல்லை. அப்போ நான் தனித்து இருக்கணும். நான் என்ன பண்ணேன், இன்னொரு வீட்டு பொண்ணை போய் கட்டின்னு வந்தேன். அப்போ என் சுதந்திரம் பறி போச்சு. இப்போ நான் எதை செய்தாலும் அவகிட்ட சொல்லாத நான் செய்ய முடியாது. சொல்லாத செய்தால்னா அவள் கட்டையத்தை என்ன அடிக்கிறான், சொல்லிட்டு செய்தால் என் செயலுக்கு தடையாக இருக்கிறான். இப்படி நான் சிக்கிக்கினேன் போய். சரி, நான் சிக்கிக்கின்னு என்னோடவும் என் மனைவியோடவும் இல்லை நான் போனோம். இவ்வளோ சிக்கல் இருக்குது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ துன்பப்பட்டேன். இந்த துன்பங்களும் இந்த கஷ்டங்களும் என்னோடும் என் மனைவியோடும் போயிடட்டும். இதுக்கு மேலே எனக்கு ஒரு சந்ததி தேவையில்லை. அவங்க இந்த துன்பத்தை இந்த உலகத்தில் படவானா அப்படின்னு என்னைக்காவது நினச்சோமா? 10 லட்சம் ரூபாய் டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு ஒரு யூடியூப்புக்கு வாழ்ந்த ஓணுங்கன்றான். அப்போ எதுக்கு தேடலாமா? இவன் மனுஷனுடைய ஆசை தன்னை பற்றி பேசுறதுக்கு ஒரு சந்ததி வேணும். இவனுக்கு பொருட்கள்லாம் எங்கன்னா ஒன்று தத்து வந்து வச்சுக்கிறான். தத்து எடுக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? அது பெரும் ஆபத்து. ஒரே ரத்தத்தில் பிறந்த குழந்தையே உன்னை கொள்ளுது. எவ்வளவோ பிறந்த குழந்தை உன்னை என்ன பண்ணும் யோசிக்க வேண்டாம். இதை நீ பிறந்த, நீ வளர்ந்த, நீ வாழ்ந்த, நீ சாக போற, செத்துட்டு போயிட்ட. இன்னொன்று ஏன் வம்பு வச்சுக்கிற? ஆனால் இந்த வம்பை தேடி நிறைய பேர் போறவங்க உண்டு. என்கிட்ட 2 பேர் டாக்டருங்க, கனவுமானி குழந்தை இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி இல்லையே சாமி, இதுக்கு நாங்கள் தத்து எடுத்துக்கலாமான்னு. தத்தத்துக்கு நீனா ஆபத்தை சந்திக்கும் தயாராகிடு அப்படின்னு. ஏன்னா விபரீதமான வளர்ற வரைக்கும் உன் தெய்வத்தை நம்ம சொந்தமாக பெற்ற குழந்தை, ஒரு கர்ப்பத்தில் ஒரு ரத்தத்தில் பிறந்த குழந்தைக்கே பாசம் இல்லை, பற்று இல்லை, பணத்து மேலே பற்றாய் போகுது. தாய் தாப்பம் தூங்கும் போது எழுதி கொடுந்து, கையெழுத்து போடுந்து, அடிக்குது, குத்துது. ஒரே ரத்தம். இது நம்ம தாய் சத்தா நமக்கு தானே சொந்தம், நம்ம தகப்பு சத்தா நமக்கு தான் சொந்தம் நினைக்கல. ஆனால் எவனுக்கோ பிறந்தது, அது எப்படி பிறந்ததுன்னே தெரியாது. அதே தான் உனக்கு வீட்டில் வளர்க்குறிய வம்ப நீல் போய் தேடி எடுத்துன்னு வந்தேன். அப்போ இப்படி வாழற மனுஷங்கிட்ட துன்பம் எங்கிருந்து போகும்? போகாது, இறைவனை அடைய முடியாது. ஆனா வள்ளலார் என்ன பண்ணாரு? கல்யாணம் வேண்டான்னு இருந்தாரு. அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கட்டாயம் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பொன்னேரி வீடு அக்கா வீடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே என்ன பண்ணாரு அவரு? முதல் இரவு அன்னைக்கு திருவாசகத்து கையில் கூட, நான் உதவ மாட்டேன், இந்த திருவாசகம் தான் உனக்கு உதவும் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துட்டு போனார். எத்தனை ஆம்பளைங்களால எத்தனை பொம்பளைங்களால நம்மளால முடியுமா இது? அதனால தான் அவர் மகானானாரு, நம்ம மனுஷனால இருக்கிறோம்.